வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்க வரவு செலவு திட்டம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை நிதியமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் உள்ள அனுருகுமார திசாநாயக் அவர்கள் முன்வைக்கின்றார். ஐரோப்பாவில் சுமார் ஒரு மாதம் வெவ்வேறு நாடுகள் சுற்றுப்பயணம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற பட்ஜெட் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடனடியாக ஐரோப்பாவிலிருந்து எமிரேட் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் துபாய் சென்று அங்கிருந்து கொழும்பு போய் தரையிறங்கியுள்ளார். இம்முறை பட்ஜெட் விவாதம் தூள் கிளப்ப போகின்றது. இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாவது வரவு செலவு திட்டம் என்பதால் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த பட்ஜெட்டும் இதே அரசாங்கத்தால் போடப்பட்டது என்பதால் அதில் ஒதுக்கப்பட்ட பணத்தை என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி அர்ஜுனா எம்பியிடமிருந்து எழப்போகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டம் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்ட போது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு நிலைத்த பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம் கட்டுப்படுத்தல் மற்றும் மக்களின் வாழ்வாதார மேம்பாடு ஆகியவை இந்த திட்டத்தின் மைய பொருளாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. அத்தோடு வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு, முதலீட்டு ஊக்குவிப்பு, வேளாண்மை மற்றும் தொழில்துறைகளின் மறுசீரமைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளர்ச்சி, கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் புதிய ஒதுக்கீடுகள் போன்ற அம்சங்களும் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று வரவு செலவு திட்ட உரையை சமர்ப்பித்த பின்னர் அதன் இரண்டாவது வாசிப்பு குறித்த விவாதம் நாளை நவம்பர் 8ஆம் தேதி ஒரு வார காலம் நடைபெறும். இந்த விவாதங்களில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் உட்பட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்று பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சமூக நலன், வெளிநாட்டு உறவுகள், சுற்றுச்சூழல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற துறைகளில் தங்களது கருத்துக்களை முன்வைப்பார்கள். இரண்டாவது வாசிப்பு முடிவடைந்த பின் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு ஆரம்பமாகும். இதில் ஒவ்வொரு அமைச்சகத்திற்கும் வழங்கப்படும் நிதி ஒதுக்கீடுகள், செலவுகள் மற்றும் கொள்கை தீர்மானங்கள் தனித்தனியாக ஆராயப்படும். அதனைத் தொடர்ந்து இறுதி வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும். இது நிறைவேறியவுடன் 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்க நிதி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கான சட்டப்பூர்வ அடிப்படை அமையும். கடந்த பட்ஜெட்டில் வடக்கு மாகாணத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஏதாவது செய்யப்பட்டதா என்று அர்ஜுனா எம்பி துருவி துருவி கேட்பார். இது எமது தமிழ் எம்பிக்கள் கடந்த காலத்தில் செய்யாத ஒரு காரியம். இனி அவர்கள் முன்பு போல பாதி தூக்கத்தில் இருந்து அரசியல் செய்ய முடியாது. காரணம், சுறுசுறுப்பு அரசியலுக்குள் அர்ஜுனா வந்துவிட்டார். இவர்களும் அப்படி இல்லாவிட்டால் அடுத்த தேர்தலில் தூக்கி எறியப்படுவார்கள். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை, வாழ்க்கை செலவு உயர்வு, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை மற்றும் வரிசுமை ஆகிய சூழ்நிலைகளில் மக்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலிருந்து விலை குறைப்பு, சம்பள திருத்தம் மற்றும் சமூக நலனுக்கான அதிக நிதி ஒதுக்கீடுகள் ஆகியவற்றை எதிர்பார்த்துள்ளனர். மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ஊக்குவிப்பு, விவசாயிகளுக்கான ஆதரவு, கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் தரமான சேவைகள், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் புதிய கொள்கை போன்ற அம்சங்கள் இதில் இடம்பெறலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த வரவு செலவு திட்டம் இலங்கையின் எதிர்கால பொருளாதார திசையை குறைக்கும் முக்கிய ஆவணமாக அமைய உள்ளது. அதனால் அரசியல் கட்சிகளும் வணிகத்துறையும் பொதுமக்களும் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நிதி திட்டத்தின் மீது தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். இம்முறை வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம், நிவாரண நிதிகள், பிராந்திய அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற முக்கியமான அம்சங்களை மையமாக கொண்டிருப்பதால் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடுமையான கருத்து மோதல்கள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். இந்த அரசியல் சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணங்களை முடித்து நாடு திரும்பியிருப்பது முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது. அவர் வரவு செலவு திட்ட விவாதங்களில் நேரடியாக பங்கேற்கப் போவதாக கூறியுள்ளதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் ஒருவித பதட்டத்தில் உள்ளது. கடந்த சில வாரங்களில் அர்ஜுனாவை சுற்றியுள்ள உயிர் அச்சுறுத்தல் குறித்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்ட அமலாக்க அமைப்புகளிலும் கவனத்தை ஈர்த்தது. சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபரோடு நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து முக்கியமான விவாதங்கள் நடைபெற்றன. அந்த சந்திப்பில் அர்ஜுனா வெளிநாட்டிலிருந்தே காணொலி இணைப்பின் மூலம் கலந்து கொண்டு தனது பாதுகாப்பு குறித்து கருத்துக்களை முன்வைத்தார். ஆனால் வழக்கம் போல சபாநாயகரால் அவரது ஒலி இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தன. இத்தகைய சூழலில் உயிர் அச்சுறுத்தலுக்கு இடையிலும் திடீரென்று அவர் நாடு திரும்பி இருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. நாடு திரும்பியதை அடுத்து அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் உணர்ச்சிபூர்வமான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறுகையில், என் புலம்பெயர் அன்பு உள்ளங்களுக்கு ஒரு மாத காலம் எப்படி பறந்தது என்று தெரியவில்லை. கடைசியாக என்னை மன்னித்து விடுங்கள். பாதுகாப்பு காரணங்களுக்காக தனித்தனியாக போய் வருகின்றேன் என்று கூட சொல்ல முடியவில்லை. எனக்காக உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவு அவரது ஆதரவாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதோடு வரவு செலவு திட்ட விவாதங்களில் அவர் வலுவாக பங்கெடுக்க போவதாக உறுதிப்படுத்துகின்றது.
கடந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாகாணத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த கேள்விகள் இம்முறை விவாதத்தின் மையமாக மாறக்கூடும். அர்ஜுனா இதுவரை பலமுறை வடக்குக்கான நிதிகள் சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்று விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டு வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதி உண்மையில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா, சில திட்டங்கள் முன்னேற்றமின்றி நின்றுவிட்டதா, அல்லது நிதிகள் மீண்டும் திரைசேரிக்கு திருப்பப்பட்டனவா? வடமாகாணத்தில் ஜனாதிபதி தொடங்கிய அபிவிருத்தி திட்டங்கள் எந்த நிலையில் உள்ளன, அவை செயற்பாட்டில் சிக்கல்களை எதிர்கொண்டனவா என்ற கேள்விகள் குறிப்பாக வடக்கின் அபிவிருத்தி செயல்முறை மற்றும் நிதி மேலாண்மை குறித்த அரசாங்கத்தை சிக்கலில் ஆழ்த்தக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே அபிவிருத்தி நிதி பங்கீட்டில் புறக்கணிக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன. இதனால் அர்ஜுனா போன்ற வடக்கு பிரதிநிதிகள் குரல் நாடாளுமன்றத்தில் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றது. மேலும் 2026 வரவு செலவு திட்டத்தில் உண்மையான மக்கள் நிவாரணங்கள், பிராந்திய சமநிலை, நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுமா என்பது இம்முறை அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். 2026 வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையினை பிரதிபலிப்பதுடன் எதிர்க்கட்சிகளுக்கு அரசை நேரடியாக சோதிக்கும் வாய்ப்பாக அமைகின்றது. இந்த தருணத்தில் அர்ஜுனா ராமநாதனின் நாடு திரும்பல் வரவு செலவு திட்ட விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தும் நிச்சயம் கூறலாம். அவர் எழுப்பு போகும் வடக்கின் நிதி ஒதுக்கீடுகள், திட்ட முன்னேற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகள் நாடாளுமன்றத்தை மட்டுமல்லாது மக்கள் கவனத்தையும் கவரக்கூடியவை. எனவே வரவு செலவு திட்ட விவாதங்கள் அனல் பறக்கும் அரசியல் சூழலை உருவாக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயம் இல்லை. மேலும் அர்ஜுனாவின் புள்ளி விவரங்களுடனான வலுவான பேச்சுக்கள் அதற்கு தீவிரத்தை கூட்டும். இந்த நிலையில் அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டத்தை பற்றி விவாதிக்கவும், அதற்கு எதிராக எதிர்க்கட்சியின் தாக்கங்கள் மற்றும் அதன் விளைவுகளை ஆராயவும் அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்து ஒரு விசேட கலந்துரையாடல் நடந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பு வரவு செலவு திட்டத்தின் உள்ளடக்கம், மக்கள் நிவாரணங்கள் மற்றும் நாட்டின் பொருளாதார எதிர்காலம் குறித்தும் கவனமாக கட்டமைக்கப்பட்டது. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கிய தகவல்களை வழங்கி ஒருமித்த கொள்கை மற்றும் நிலைப்பாட்டை வரையறுக்க வேண்டும் என்பது முக்கியமானது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இது தொடர்பாக வெளியிட்ட விளக்க பேச்சில் இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் எடுத்துரைக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்தியாவில் உத்தியோகபூர்வ விஜயத்தில் இருக்கும் போதே அவரின் வழிகாட்டுதலில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கூட்டத்தில் நாட்டின் பொருளாதார நிலைமை, மக்கள் நிவாரணம் மற்றும் வருமான செலவு போக்குகள் பற்றி விரிவாக ஆராயப்பட்டது. எதிர்க்கட்சிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களின் ரீதியையும் அவையால் அரசின் பொறுப்புகளை எப்படி கணக்கீடு செய்யலாம் என்பதையும் விவாதித்தனர். எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு கூட்டு பாத்திரத்தை வகித்து அரசின் தவறுகளை எதிர்க்க வேண்டும் என்று அவதானம் செலுத்தப்பட்டதுடன் சந்திப்பில் உள்ள உறுப்பினர்கள் தேர்தலில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாத அல்லது கொடுக்கப்படாத நிவாரணங்களை இந்த ஆண்டு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இந்த கூட்டு அரசுக்கு எதிரான சதி திட்டமோ அல்ல, அது வரவு செலவு திட்டத்தை பற்றிய பேச்சுவார்த்தைக்கு மட்டும் வகுக்கப்பட்டது என்று வலியுறுத்தினார். மேலும் போதைப்பொருள் தொடர்பான குறிப்புகள் தொடர்பான விசாரணைகளும் முன்வைத்து பார்க்குமாறும் அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூறப்பட்ட வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் அவ்வாறான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும், போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் நோஹன் பண்டார தேசிய மக்கள் சக்தி முன்வைக்கும் 2வது வரவு செலவு திட்டத்தில் கடந்த ஆண்டு வழங்கப்படாத நிவாரணங்கள் இவ்வாண்டு வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக முழு ஆர்ப்பாட்டத்திலும் விவாதத்திலும் மக்கள் சார்பாக பேசப்படும் என்று வலியுறுத்தினார். ஒற்றுமையாக செயல்படுவது எனும் நோக்கம் எதிர்க்கட்சிகளுக்கு முக்கிய சூழலை வழங்குகின்றது. வரவு செலவு திட்டம் குறித்து ஒரே வாய்ப்பாக நிபந்தனைகளை நுட்பமாக அமைத்து அரசின் முடிவுகளை மக்கள் நலனோடு இணைக்கும் வகையில் திருத்தம் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் மூலம் ஊக்குவிக்கும். இம்முறையும் மக்கள் ஏமாற்றப்பட்டால் அவர்களையும் இணைத்துக் கொண்டு வீதிக்கிறங்கி போராடவும் தயாராக உள்ளோம். போதைப் பொருள் ஒழிப்பினையும் பாதாள உலக குழு கட்டுப்படுத்தலையும் பிரச்சாரம் செய்து கொண்டு மக்களின் பிரச்சனைகளை மறைப்பதற்கான நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார்.